IRO இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன் சர்வதேச உரிமை கழகம் விஸ்டம் லா சேம்பர் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சர்வதேச உரிமை கழகத்தின் IT விங் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சார்லஸ் ஜே. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா கண்ணன் பிரதர் இருக்காங்க. அவங்க திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி மெயின் திருநெல்வேலியில வண்ணாரப்பேட்டை அப்படின்ற இடத்துல இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். இப்போ நம்ம விஸ்டம் லா சேம்பர், இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது IRO. ஆமா. இப்ப விஸ்டம் லா சேம்பர் மூலமா இப்ப நீங்க ஏதாவது ரினிவல் அதெல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. விஸ்டம் லா சேம்பர்ல நான் இது வரைக்கும் ஒரு 2-3 கேஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அதுல ஒரு பெரிய கேஸ் ஒண்ணு, ஒரு செக் மோசடி ஒருத்தர் பண்ணாரு, அந்த கேஸ் ஒண்ணு கொடுத்துருக்கேன். அது யார்கிட்ட கொடுக்குன்னு தெரியாம இருக்கும்போது அண்ணன்ட்ட சொன்ன உடனே நீயே நம்ம பாத்துக்கலாம்ப்பா வா அப்படின்னாரு. கொடுத்தேன். டக்குன்னு ஒரு ராப்பால உட்காந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த கம்மிங் வீக் இல்லைன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, இந்த வர வாரத்துல எப்படியும் அதை ஃபைல் பண்ணிடுவாங்க. இப்போ அதுல வேற கேஸும் சொல்லியிருக்கேன், 2-3 கேஸ் அவங்க ஆட்களை வர சொல்லியிருக்கேன். ஆமா. இப்போ ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க செக் மோசடி சொல்றீங்க இல்லைங்களா, நான் உங்களுக்கு செக் கொடுத்து ஏமாத்திட்டேன், நீங்க என் மேல போய் கொடுக்குறீங்க. என்ன ஒரு அட்வொகேட்மார்கள் டீல் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டியது இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் தரேன், அவரை என்ன பண்ணுங்க அப்படியே அடக்கலீங்க. அவர்கிட்ட நீங்க நல்லபடியா பேசுற மாதிரி பேசி கண்ணன் கிட்ட என்ன பண்ணுங்க, அப்படியே அவரை இழுத்தடிங்க, வாய்தா வாங்க சொல்றீங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் விஸ்டம் லா சேம்பர் மூலமா அந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் அந்த மாதிரி பண்றாங்களா, இல்லைன்னா ஜெனினிட்டியா நீங்க என்ன? அதுக்கான எந்த வழியுமே கிடையாது. அதாவது நல்லா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, கேஸ் ஃபுல்லா ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்ணிட்டு இது கேஸ் கொடுத்தாதான் முடியும், இது கேஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க வக்கீல் இல்லையா, கிளீனா அவங்க பிரிச்சிருவாங்க. இந்த கேஸ் இப்படிதான் போகணும், இந்த கேஸ் இப்படிதான் போகணும், அந்த மாதிரி கரெக்டான பாத் கொண்டு போய் தான் எனக்கு இப்போ ஃபைல் பண்ணிருக்காங்க. கம்மிங் வீக் ஃபைல் பண்ண போறாங்க. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட ரூபாயை வாங்கிட்டு கண்ணா பாத்துக்கலாம் அதுக்கெல்லாம் அங்க வழி கிடையாது. அதுக்கான ஆட்களும் அங்க கிடையாது. அண்ணனும் அப்படி ஆள் கிடையாது. நம்ம அட்வொகேட் ரவிக்குமார் சார், அவரு அதை விட பயங்கரமா ஆளு பிடிச்சி கழுத்து பிடிச்சி தூக்கிடுவாரு எவன் பேச வந்தாலும், அப்படியால அவரு. ஆமா. இப்போ ஒருவேளை இப்ப நீங்க செக் மோசடியே பேசுவோம், உங்க மேல தப்பு இருக்குன்னு வச்சீங்களா, இப்போ நம்ம செல்லத்துறை அண்ணன் டாக்டர் M. மோச செல்லத்துறை அவர்கள், அவங்க நீங்க அவரோட கிளைண்ட், நீங்க அவர்கிட்ட வந்ததுனால உங்க மேல தப்பு இருந்தாலும் அவங்க உங்களுக்கு சாதகமா தான் பண்றாங்களா, இல்லைன்னா எப்ப நீங்க உங்க சைடு தாங்க தவறு இருக்கு, நீங்க அதை சரி பண்ணிக்கீங்க அப்படின்ற மாதிரி மூவ் பண்றாங்களா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அண்ணன் சொல்றது என்னன்னா, நம்ம சைடு தப்பு இருக்கு, அது நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு அதை தீர்வுக்கு என்ன வழியோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் கையில எடுப்பாங்க. ஓகே. முதல்ல நீங்க போன உடனே அப்பா வந்துட்டாருப்பா ஒரு நம்ம தம்பி வந்துட்டான், அவன் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, தப்பு தான் அண்ணகிட்ட யாரு செஞ்சாலும், அதுல எந்த இதுவுமே கிடையாது. இல்ல இப்போ நீங்க டைரக்டா அப்படி மோச செல்லத்துறை கிட்ட போனா அவங்க அந்த மாதிரி, சரி ரவிக்குமார் அண்ணன் மூலமா என்ன பண்ணிடுவோம் அத சொல்லிட்டீங்களா? 2 பேருமே ஒண்ணுதான். இல்ல வேற யாராவது அவங்களுக்கு கீழே உள்ள ஜூனியர் யாருக்கிட்டயாவது மூவ் பண்ணி அப்படியே? இல்ல கிடையாது, அப்படிலாம் ஒண்ணுமே எல்லாம் அவங்க 2 பேரு தான். தப்புனா தப்பு தான், அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கு வழிமுறை சொல்லிடுவாங்க. அக்கா நீ தப்பு பண்ணிட்ட, நான் கை விட்டேன் போன்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த தவறை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான வழிமுறையும் சொல்லி அதையும் செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கேஸை டீல் பண்ணி 100% முடிச்சு கொடுத்துருவோம். அப்ப நீங்க சொல்ல வர்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம IRO அமைப்புல என்ன போஸ்டிங்ல இருந்தாலும், நம்ம உறுப்பினர்களா சேர்ந்தாலும், என்ன உழைச்சாலும், நம்ம உண்மை நம்ம கிட்ட இருக்கிற பட்சத்துலதான் கண்டிப்பா நம்ம பின்னாடி மோச செல்லத்துறனும் அவங்களோட நம்ம ஜூனியர் எல்லாருமே நிப்பாங்க. ஆமா, நீங்க நம்மகிட்ட உறுப்பினரை கூட சேர வந்தாங்க, உங்களுக்கு பிரச்சனையா நீங்க எங்க வந்தாலும் சேர அண்ணன் போலாம், அண்ணன் நீங்க உறுப்பினரா என்ன போஸ்டிங் இருக்க அப்படின்னா தான் கேஸ் எடுக்கணும். அப்படிலாம் ஏழை ஒருவன் யாரு போனாலும் சரி கேஸ் எடுத்துருவாங்க. நியாயமா இருக்கு, அது நியாயமா கரெக்டா வழி நடத்தி கொண்டு போய் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு மெம்பரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அதையும் தாண்டினது.
அது நீங்க விருப்பப்பட்டு இப்ப நான் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணேன். ஆமா, அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்டு வந்தா அதை ஏத்துக்குவோம். ஏத்துப்பாங்க. அதுக்காக நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணாதான் கேஸ் இருக்கும்னு சொன்னா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில அட்வொகேட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம், நம்மகிட்ட வந்த கிளைண்ட் ஆப்போசிட்ல என்ன பண்ணிடுவாங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அவனை லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னைக்காவது மோச செலுத்துறேன்னா ரவிக்குமார் அண்ணன் அவங்க நம்ம ஜூனியர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க? கிடையாது கிடையாது. அதாவது அவங்கள நம்பி அந்த ஆபீஸ்க்கு போயாச்சுன்னா டாக்குமெண்ட் ஒரு பிட்டு கூட வெளியே போகாது. அதெல்லாம் அவங்க பக்காவா சேஃப் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி லீக் அவுட் ஆகுறதுக்கு, எவிடன்ஸ் வெளியே போறதுக்கு, பாயிண்ட்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு, இந்த பாயிண்ட் நீ பேசி உன புரியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அவன் மாட்டிக்குவான், எதிர்பார்ட்டி மாட்டிக்குவான். அதுக்குள்ள அட்வொகேட் டீம் தான் நம்ம அண்ணன் டீம் இருக்காங்க. ஐஆர்ஓல இணைந்ததற்கான காரணம் எத்தனையோ அமைப்புகள் இருக்காங்க இல்லையா? ஆமா. எத்தனையோ அமைப்புகள் இருக்கும்போது நீங்க ஐஆர்ஓ நம்ம சர்வதேச உரிமை கழகத்தின் குடும்பத்துல இணைந்ததற்கான காரணத்தை மக்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது இயக்கங்கள் மக்கள் பணி செய்யற இயக்கங்கள் நிறையவே இருக்கு. நமக்கு தெரிஞ்சது தெரியாதும் இருக்கு. சில போன் கால்லாம் வரும் எனக்கு, வாங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. நான் என்னன்னாக்கா யாரையுமே நேர்ல போய் நான் பார்க்கல. நான் அவங்க என்ன பண்றாங்க, அது உண்மையா பொய்யா எதுவுமே எனக்கு புரியல எனக்கு. அப்பதான் அண்ணன் ஒரு நாள் போன் பண்ணி ஒரு விஷயமா கூப்பிட்டாங்க. போன அதை செஞ்சு கொடுத்தோம், வச்சோம். அப்போ எல்லாம் சேர்ந்து செஞ்ச உடனேதான், அப்போ நீங்க சும்மா நீங்க செய்ய வேண்டாம், ஏதாவது ஒரு இதுக்கு ஏக்கத்துல நீங்க சேர்ந்துக்கிறீங்கன்னு அண்ணன் சொன்னாரு. இதுல சேருங்கன்னு சொல்லி அவர் சொல்லல. இப்படி நீங்க பண்றீங்கல்ல, உங்களை பிடித்தமாக சேர்ந்துக்கிறேன்னு சொல்லும் போதுதான் ஒரு நாள் அண்ணன் கூட இந்த குற்றாலத்துக்கு மீட்டிங் முதல்ல அதான் ஃபர்ஸ்ட் போனப்பதான் பார்த்தேன். பரவாயில்ல, 10-50 பேருன்னு சொன்னாங்க, 200 பேர் கூட்டிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் தான் அண்ணன்ட்ட நானும் உன் கூட வர்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே அப்படின்னேன். சரி நீ வா அப்படின்னாப்ல. அதுக்கப்புறம் தான் 2-3 வேலைகள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான், நீ நல்லா ஒர்க் பண்றல, நீ பேசாம இதுலயே சேரலாமே. அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னாரு, அது பேசதான் அன்னைக்கு கட்சியில் நானும் போயிருந்தேன். அது சொன்னா பேச வந்தேன் அப்படின்னு. தப்பு உனக்கு ஒரு பதவி போட்டுருவோம் அப்படின்னாரு. நான் வேண்டான்னு சொன்னேன். இல்ல எவ்வளவு நல்லா ஒர்க் பண்ற, அடுத்தடுத்து உனக்கு ஒர்க் இருக்கு, அதனால உனக்கு பதவி போட்டு சொல்ல மாநில தலைமை செயற்குழு உறுப்பினரா என்ன போட்டாங்க. மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர், திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாடு ஸ்டேட். ஆமா, ஏற்கனவே 2-3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் தான் 2வது ஆள். சரி. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல ஒருத்தரை ஜாயின் பண்ணிருக்காங்க. அவரும் நல்லா ஒர்க் பண்ற ஆள் தான் அவரு. இப்போ உங்களோட ஒர்க்கு? என்னுடைய சொந்த வேலை. இந்த ரியல் எஸ்டேட் பாக்குறேன். கொஞ்சம் யாராவது இடம் கேட்டாங்கன்னா பார்த்து கொடுக்கறது. அது மாதிரி நான் ஹைவேஸ்ல கிளாஸ் 1 கான்ட்ராக்ட், ஹைவேஸ், பிடபிள்யூடி, அப்புறம் நம்ம கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய டிஆர்டிஏன்னு சொல்லுவாங்க, மாவட்ட வளர்ச்சி முகமைன்னு சொல்லி, ஊரக வளர்ச்சி முகமை, அதுலயும் நான் பதிஞ்சிருக்கேன். சரி, அப்ப தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் பல காரியங்கள் நம்ம கண்ணன் பிரதரோட, நம்ம அண்ணன் தம்பி, இங்க ஐஆர்ஓ பொறுத்தவரை பிரதர் அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் அண்ணன் தம்பி. ஆமா, வயசு வித்தியாசமே கிடையாது. மேற்கொண்டு நம்ம நிறைய காரியங்கள் இப்ப அவங்க வீட்டுல வந்திருக்கோம், மேற்கொண்டு ஒவ்வொரு காரியங்களா நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐஆர்ஓ அமைப்போட நம்பர், விஷ்டம் லா சேம்பரோட நம்பர் இந்த வீடியோ கடைசியில உங்களுக்கு ஓட விடுறேன். கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களோட சந்தேகங்கள், சட்ட ரீதியான சந்தேகங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, தாராளமா கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.